இன்னைக்கு நம்ம பீஸ் போட்டுக்க கிரேவி தான் பண்ண போறோம். அதுக்கு பேன்ல ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் ஆனதும் அதை கிரைண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ குக்கர்ல ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சு பண்ணுங்க, அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமா வதக்குனதும் 2 பச்சை மிளகா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணுவோம். அது வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். தேங்காய், கேஷ்யூ நட், 1 டீஸ்பூன் உடைச்ச கடலை போட்டு கிரைண்ட் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் பொட்டேட்டோ பீஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 2 விசில் வர வச்சிருங்க. உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மேலே மல்லி இலையும் தூவி கொடுத்தா குழம்பு ரெடி. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கு கூடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.